நம்ம எல்லாருக்கும் சூப்பர்மேன்னா அவர் ஒரு ஹீரோவா தெரியும். இல்லாட்டி அவர் ஒரு ஏலியன், வேற ஒரு கிரகத்திலேருந்து வந்தவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம பூமியில எல்லாரையும் காப்பாத்துறவரு, அவர் ஒரு நம்மளோட கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், யதார்த்தமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்களேன். சூப்பர்மேன் ஒருவேளை ஹீரோவா இல்லாம நம்ம உலகத்தை அழிக்க வந்த ஒரு எச்சரிக்கைன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? அதை நீங்க எல்லாம் நம்புவீங்களா? அதை பத்தின விஷயங்களை தான், அதுவும் சூப்பர்மேனோட டார்க்கான ஹிஸ்டரியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சூப்பர்மேனோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காலில். கிரிப்டன் பிளானட்ல பிறந்தவர் இவரு. இந்த ஒரு பிளானட் அழியிற நிலைமையில இருக்கிற தருவாயில அவரோட அப்பா அம்மா, அதாவது இந்த சூப்பர்மேனோட அப்பா அம்மா வந்து அவரை ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல வந்து எடுத்து போய் விட்டுட்டு நம்மளோட எர்த்துக்கு அனுப்புறாங்க. இந்த ஒரு பேபிக்கா, இந்த ஒரு சூப்பர்மேன் என்கிற இந்த ஒரு பேபி பாத்தீங்கன்னா கன்சாஸ்ன்னு ஒரு இடத்துல விழுது. அந்த குழந்தைய தான் ஹியூமன்ஸா இருக்கிற அவனோட அப்பா அம்மா வளர்க்குறாங்க. பட் நம்ம கொஞ்ச நேரம் அங்கேயே நிறுத்துவோமே. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அந்த ஒரு பிளானட்ல இருந்து காலையில மட்டும் தான் அனுப்புனாங்களா? இவரை சாவோட விளிம்புல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே வந்து எர்த்துக்கு இந்த பிள்ளைய அனுப்புனாங்களா, இல்ல எர்த்தை கான்கர் பண்றதுக்காக இந்த ஒரு பிள்ளைய அனுப்புனாங்களா? ஒரு ஏலியன் குழந்தை, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், எக்ஸ்ரே விஷனோட கண் பார்வைகள், லேசர் லைட் பீம் அடிக்கிற அவனோட கண்ணுல இருக்கிற சக்தி, பார்க்கிற தன்மை கொண்ட அவனோட உடம்பு, இது எல்லாமே வச்சு பாக்குறப்ப உண்மையாலுமே இந்த ஏலியன் குழந்தைய அனுப்புனது சாவோட விளிம்புல இருந்து இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக நீங்களா நினைக்கிறீங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மைதான் என்னது? சரி, நம்ம இப்படி எடுத்துப்போமே. இப்படி மனுஷனுங்களோட பார்வைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் கொண்ட இந்த ஒரு குழந்தை ஒருவேளை இந்த ஒரு எர்த்தை கான்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, யாராவது அவனை, அந்த சூப்பர்மேனை யாராவது தடுக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் தியோரியே என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர்மேன் கான்கர் பண்ண உலகத்துக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவரு ஒன்னும் சாவோட விளிம்புல தப்பிச்சு வந்த ஒரு குழந்தை இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டார்க்கஸ்ட் தியோரி. நம்ம டிசியோட ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல கூட நம்ம பார்க்கலாம். சூப்பர்மேன் பாத்தீங்கன்னா என்னைக்குமே நல்லவனா இருந்ததே இல்ல. உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்றேன். இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்ற ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸோட டிசில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர்மேன் தன்னோட சொந்த ஒய்ஃபான லூயிஸை கொல்ல ட்ரை பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. ஏன் ஒன்றுக்காரன்னு கூட சொல்லலாம். அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோக்கரோட வார்த்தையை கேட்டு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜோக்கர் என்கிற ஒரு கேரக்டர் எப்படி வந்து ஒரு மனுஷனோட மைண்ட் செட்டை வந்து டோட்டலா ட்ரிகர் பண்ணி அவனோட சொந்த வேலையை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கிறது. அந்த ட்ரிக்கு பலியானவர் தான் நம்ம சூப்பர்மேன். சூப்பர்மேன் அவனோட ஒய்ஃபை கொல்றதை தாண்டி சொந்த பிள்ளையை கூட கொல்றதுக்கு வந்தானா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர்மேன் வந்து தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து ஜோக்கரையோ கொண்டுட்டானா. இது ஒரு பெரிய பேரழிவுக்கு உண்டாக்குனுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ், அதோட பேர் கூட ரெட் சன் அப்படிங்கிற ஒரு சூப்பர்மேன்ல பாத்தீங்கன்னா, கன்சாஸ்ல உழுவ வேண்டிய இந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப் பாத்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா கிட்ட வந்து விழுந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சூப்பர்மேனை வந்து ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி எத்தனையோ கண்ட்ரியை வந்து அழிச்சாங்களாம். இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல பிரைட்பர்ன் அப்படின்னு சொல்ற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு சூப்பர்மேன் மாதிரியான பவர் கிடைக்குது. அந்த பவர் மூலியமா எப்படி ஒரு சாதாரண ஒரு குழந்தை சைக்கோபாத்தா ஆகுறான் அப்படிங்கிற கதையை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல அவன் பாத்தீங்கன்னா எர்த்தை டிஸ்ட்ராய் பண்ற ஒரு வெப்பனா இருப்பான். அது மட்டும் இல்லாம சொந்த அப்பா அம்மாவையும் கொல்றதுக்கு துணிவான். இந்த எல்லா வேர்ஷன்ல இருக்கிற சூப்பர்மேனும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெளிவா விளக்குது. அதாவது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் இருந்தா கூட மோரல் கண்ட்ரோல் இல்லைன்னா நமது அழிவுக்கு அது வழிவகுக்கும் அப்படிங்கறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா காலில் இந்த இடத்துல கெட்டவனா போகாததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அப்பா அம்மா கொடுத்த அந்த ஒரு லவ், அது உண்மையான லவ்வா இருக்கிற பட்சத்துல அவன் அந்த இடத்துல சூப்பர்மேன்ங்கிற ஒரு ஹீரோவா மாறுறான். ஆனா மத்த எல்லா வேர்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளோட லைஃப் ஸ்டோரியும் வந்து இவங்களை இந்த அளவுக்கு ஒரு கெட்டவனா, ஒரு வில்லனா மாத்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து எல்லா சூப்பர்மேனும் கெட்டவன் நம்ம சொல்ல முடியாது. அவங்க எந்த இடத்துல வாழ்றாங்க, எப்படி வாழ்றாங்க, எப்படி வளர்றாங்க அப்படிங்கறத வச்சுதான் அது அந்த சூப்பர்மேன் என்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஹீரோவா இல்ல வில்லனா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும்.
சரி, இப்படி நான் மாரல் கண்ட்ரோல்லாம் நான் சொல்றேன்ல, நல்ல ஒரு லவ்லாம் குடுத்திருந்தா சூப்பர்மேன்ங்கிற ஒரு கேரக்டர் ஹீரோவா மாறி இருப்பான்லாம் நான் சொல்றேன்ல. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பிரைட்பர்ன் அப்படின்னு சொல்ற அல்டர்னேட்டிவ் சூப்பர்மேன் கேரக்டருக்கு குடுத்திருக்காங்க. அவங்க அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க இந்த பையன. அப்படி இருந்தும் எதனால இந்த பையன் ஹீரோவா ஆவாம வில்லனா ஆகுனா? ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா வந்தால, அது வந்து ஒரு சிக்னல் எழுப்பியிருக்கு. அந்த சிக்னல் வந்து இவன் பிரெயின்குள்ள இருக்கிற ஒரு சிப்பு. இவன் வந்து இந்த உலகத்துக்கு வராப்பே அந்த சிப்போட தான் வந்திருக்கான். அந்த சிப்புக்குள்ள வந்து ஒரு ஜெனடிக் கோட் இருக்கு. அந்த ஜெனடிக் கோட வந்து அவனோட உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மிஷன் சொல்லுவாங்க. அவனோட மிஷன் என்னன்னா டேக் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்ற ஒரு மிஷன். அதாவது இந்த உலகத்தை அவன் கொன்கர் பண்ணணும். அதுதான் அவனோட மிஷனா இருந்துச்சு. அதனால தான் இந்த பையன் கெட்டவனா மாறுறதுக்கு வழிவகுத்துச்சு. இது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவனோட பவர்ஸ் ரியலைஸ் பண்ண உடனே தான் தான் சுப்பீரியர், நான் எதுக்கு வந்து ஹியூமன் பேச்சை கேட்கணும், நான் தான் இப்போ காட் ஆயிட்டேனே, சோ நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றது மூலியமா அவன் பவர் அவனை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் தன்னோட சொந்த அம்மா அவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றப்ப இந்த இடத்துல அவங்க அம்மாவை ரொம்ப ப்ரூட்டலாவே அவன் கொண்டிருக்கான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது ஒரு இரலவனான ஒரு விஷயம். பவர் தான் இங்க எல்லாம் அப்படிங்கறத அவன் உணர்ந்ததுனால, ஒருவேளை அவனுக்கு ஸ்டேபிளான ஒரு இமோஷன் இருந்துச்சுன்னா, அவங்க அம்மா மேல உண்மையான லவ் இருந்துச்சுன்னா, இந்நேரத்துக்கு இவனும் ஒரு நல்ல ஒரு சூப்பர்மேனா, ஒரு ஹீரோவா இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருப்பான். அடுத்த ஒரு டார்க்கஸ்ட் தியோரி என்னன்னா கிரிப்டோனியன் ப்ரோக்ராமிங் தியோரி. இது நம்ம விஷுவலைஸ் பண்ண கூட முடியாத ஒரு டார்க்கஸ்ட் தியோரி நம்ம சொல்லலாம். எதனாலனா கிரிப்டோனியன் பிளானட்ல இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட உலகம் அழிய போகுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற டைமும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. சோ ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இந்த உலகத்தை விட்டு ஓடாம ஒரே ஒரு பிள்ளைய காலில், அதாவது நம்ம சூப்பர்மேனை வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்துல மத்தவங்க எல்லாரும் இறந்தும் போறாங்க. எதனால அந்த ஒரு பிள்ளைய இன்னொரு ஒரு உலகத்துக்கு அனுப்பணும்? அதுவும் இந்த விஞ்ஞானிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா என்னென்னமோ ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி காலையில உருவாக்கி இருக்காங்க. அப்ப உண்மையாலுமே அந்த ஒரு பிள்ளைய காப்பாத்துறதுக்காக இவங்க அந்த குழந்தைய வேற ஒரு உலகத்துக்கு அனுப்புனாங்களா, இல்ல இவங்களா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல உருவாக்குன ஒரு ப்ராஜெக்ட் தான் காலையில இருந்த ஸ்பேஸ் ஷிப் நம்ம உலகத்துக்கு வர முன்னுக்கு அவனோட டிஎன்ஏ, பிரெயின், இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காலையில நம்மளோட எர்த்துக்கு அனுப்பியிருக்காங்க. நான் சொல்றதா இருந்துச்சுன்னா சூப்பர்மேனை வந்து ஒரு பயாலஜிக்கல் ஸ்லீப்பர் ஏஜென்ட் மாதிரி இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்லீப்பர் ஏஜென்டா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்களா கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பாக்குறதுக்கு வந்து நார்மலான வாழ்க்கை வாழ்ற மாதிரி தான் தோன்றுவாங்க. ஆனா ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல இல்லாட்டி ஒரு சிக்னலுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகுற ஒரு டைம்ல அவங்க ட்ரிகர் ஆகுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவங்க போராடுவாங்க. சூப்பர்மேனுக்கு அது சன்லைட் இருக்கலாம், இல்லாட்டி எர்த்ல இருக்கிற டெக்னாலஜியா இருக்கலாம், இல்லாட்டி கிரிப்டோனியன் ஷிப்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு சிக்னலா இருக்கலாம். இதுல எந்த ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகுதோ அந்த டைம்ல நம்ம சூப்பர்மேன் பாத்தீங்கன்னா சூப்பர்மேனா அதுக்கப்புறம் இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாவே வந்து இந்த உலகத்தை அழிக்கிற ஒரு முயற்சியில தான் போவாரு. அடுத்த ஒரு டார்க்கஸ்ட் தியோரி என்னன்னா ஹியூமனிட்டி வெர்சஸ் காட். இப்போ எடுத்துங்களேன், நம்ம எல்லாருமே ஒரு மனுஷன். நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், லாவை வந்து ஃபாலோ பண்ணுறோம், போலீஸ் இருக்காங்க, கோர்ட் சிஸ்டம் இருக்குது. பட் நம்மளுக்கு மேலே ஒரு சூப்பர்மேன் மாதிரியான ஒரு பீயிங் இருந்தால் பறக்க முடியும், செவத்துக்குள்ளே பார்க்க முடியும், மவுண்டன்ஸை வந்து அவனோட கைகளால் அழிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒருத்தன் நம்மளுக்கு மேலே இருக்கானா, நீங்கள் இந்த லாவை ஃபாலோ பண்ணுவீங்கிறது முக்கியம் இல்லை. எதனாலனா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் எது ரைட்டு எது ராங்னு அவன் முடிவு பண்ணுவான். அப்படிப்பட்டவன் தான் சூப்பர்மேனாக இருப்பான். இந்த இடத்துல லா இருக்குதோ இல்லையோ சூப்பர்மேன் சொல்கிறது தான் ரைட்டாக இருக்கும். இதை தான் மாடர்ன் சைக்காலஜில வந்து காட் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இல்லாத ஒரு பீயிங் தன்னால எல்லாத்தையும் பண்ண முடியும் என்ற ஒரு உணர்வுடன் நடந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு ஹியூமன்ஸ் லா, எத்திக்ஸ், மாரலிட்டி எல்லாமே ஒரு ஜோக்கர் மாதிரி தான் தெரியும். இதுதான் பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் படத்துல வந்து கிளியரா காட்டியிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ப்ரூஸ் வெயின் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஈவன் இஃப் தேர் இஸ் 1% சான்ஸ் தட் ஹி இஸ் அவர் எனிமி, we have to take it as an absolute certainty. இப்படி இவர் சொல்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயமே இருக்கு. நம்மளாம் வந்து மனுஷனுங்க, சூப்பர்மேனுக்கு எதிராக நிக்க முடியாது. ஒரு நாள்ல அவனோட மைண்ட் செட் ஃபுல்லா சேஞ்ச் ஆச்சுன்னா அவனால ஒரு என்டையர் பிளானெட்டையே இரேஸ் பண்ண முடியும் வித்தின் a மினிட்ல. அதனால தான் ப்ரூஸ் பெயின் இவன் நம்மளோட எனிமியா இருந்தா இப்பயே கொல்றது நல்லது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரி, இப்படி நம்ம சூப்பர்மேன் சொல்றது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கதை தானே, இதுக்கும் ரியாலிட்டிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்களா கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ரியாலிட்டியில வந்து சூப்பர்மேனோட தியோரி 100% ஒத்து போகும். பழைய காலத்துல பாத்தீங்கன்னா கிங்ஸ்
எம்பரர் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்கள தன்னைத்தானே வந்து நாங்க எல்லாருமே வந்து தெய்வீக சக்திகள் கொண்டவங்களா இருக்கோம், நாங்க சொல்றதுதான் இங்க ஒழுங்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதனால இவங்களுக்கு கீழே இருக்கிற அடிமைகள் எல்லாமே ஓகே இவங்க சொன்னா நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட வாழ்க்கையை தொடங்குவாங்க. இந்த ஒரு டாமினன்ஸ் தான் அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாரும் வந்து கீழே இருக்கிற அடிமைகள் மக்கள்களை வந்து துன்புறுத்துனதுக்கான காரணமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் சூப்பர்மேனும் நான் சொல்லுவேன். சூப்பர்மேனுக்கு ஒருவேளை இந்த மாதிரியான சக்திகளா இருக்கிறது அவரோட டாமினன்ஸ் நினைச்சிச்சுன்னா, அவரோட பவர் தான் எல்லாமே அவருக்கு தோணுச்சுன்னா, மனுஷனுங்களோட நிலைமை என்ன கதின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இதை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சூப்பர்மேனோட செஸ்ல இருக்கிற அந்த ஒரு எஸ் சிம்பிள், அது நமக்கெல்லாம் வந்து பாக்குறப்ப சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மாதிரி தான் தோணும். ஆனா கிரிப்டோனியன் லாங்குவேஜ்ல அந்த சிம்பிள் வந்து ஹோப்னு அர்த்தமா. ஆனா ஒருவேளை அந்த சிம்பிளை நம்ம எல்லாருக்கும் ட்ரஸ்ட் பண்ற மாதிரி கிரிப்டோனியன்ஸ் திட்டமிட்டு அனுப்பியிருப்பாங்களா? அதாவது அவன் ஏர்த்ல லேண்ட் ஆகும், நம்ம அவனை ஒரு ஹீரோவா பாக்குறோம், ஆனா உண்மையில அவன் ஒரு கான்கரரா இருக்கலாமா? நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளை பார்த்தாலே இமோஷனலா நம்ம கனெக்ட் ஆகும். இப்போ ஒரு கிராஸ் சிம்பிளை பாத்தீங்கன்னா பீஸா இருக்கிறது ஞாபகம் வரும். நீங்க ஒரு நேஷனல் பிளாக் பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கும். அதே மாதிரி கிரிப்டோனியன்ஸ் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து இந்த ஒரு சிம்பிளை லிவ் பண்ண வைப்போம், அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் இவங்க யாரும் நம்மள ஃபைட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த ஒரு சிம்பிளுக்கான அர்த்தத்தை இவங்க கொடுத்திருப்பாங்களா? 2025ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜேம்ஸ் கன்ஸ் சூப்பர்மேன் மூவில டிசி யூனிவர்ஸ்ல ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த சாப்டரோட ஸ்டார்டிங் டைட்டில் தான் காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ். அந்த டைட்டில்ல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. காட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள். கடவுள் அப்படின்னா என்ன? நம்ம போய் பூஜை பண்றோம், வொர்ஷிப் பண்றோம், அவர்கிட்ட வந்து வேண்டுறோம். அதே மாதிரி மான்ஸ்டர்ஸ் தான் என்ன? நம்ம கேட்காமலேயே பயந்து ஓடும், அதுதான் மான்ஸ்டர்ஸ். பட் இந்த ரெண்டு விஷயத்துக்கும், காட்ஸ்க்கும் மான்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே காட்ஸ் மான்ஸ்டர்ஸ், இவங்க ரெண்டு பேருமே நமக்கு, நம்ம மனித இனத்துக்கு மேல இருக்கிறவங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எர்த்லயும் ஒவ்வொரு வெர்ஷன்ல இருக்கிற இன்ஃபினிட் சூப்பர்மேனை காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாம வேற எர்த்ல thousands ஆஃப் காலில் எக்ஸிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா வெர்ஷன்லயும் சூப்பர்மேன் என்கிற ஒரு கேரக்டர் நல்லவன் இல்ல. ஒரு வெர்ஷன்ல சூப்பர்மேன் ஜஸ்டிஸ் லீக்கையே ஃபுல்லா கில் பண்றான். அவன் நம்ம ஜஸ்டிஸ் லீக்குக்கான ஒரு ஹோப்பா இருந்தவன், அவனையே வந்து மத்த எல்லாருமே கில் பண்றான். இன்னொரு வெர்ஷன்ல சூப்பர்மேன் வந்து அப்பாகலிப்ஸ்னு ஒரு டார்க் பிளானட்க்கு கிங் ஆகுறான். அவன் தன்னோட ஆர்மியை கொண்டு ஒரு ஃபுல் கேலக்சியே வந்து டாமினேட் பண்ணுறான். இன்னொரு வெர்ஷன்ல சூப்பர்மேன் ஒரு சைக்கோ கேரக்டரா மாறுறான். இது எல்லாமே வந்து நம்மளோட இமேஜினேஷன் இல்ல, டிசி காமிக்ஸே வந்து ஆஃபிஷியலா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரியேட்டர்ஸ்க்கும் தெரியும் சூப்பர்மேன் ஈஸியாவே எர்த்தோட ப்ரொடெக்டராகவும் ஆக முடியும், அதே மாதிரி எர்த்தோட பனிஷராகவும் ஆக முடியும். இப்போ நீங்க சொல்லுங்களேன், நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற சூப்பர்மேன் தான் நல்லவனா? அவன் ரியலாவே எல்லாரையும் பத்தி கேர் பண்ணுறானா, இல்லனா சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கானா? அவனோட ட்ரூ நேச்சரை மறைச்சுக்கிட்டு இருக்கானா? கெட்ட காலம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா சூப்பர்மேன் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நம்மள காப்பாத்துவானா, இல்ல அவன் இந்த உலகத்தை கொன்கர் பண்ண ட்ரை பண்ணுவானா? நீங்களே சொல்லுங்களேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிக்கெட் விஷன்.